given the capacity to withstand from difficulties and the capacity to recover from those difficulties by the abandoned children, that is resilience. In what ways the Career Guidance Center is expected to facilitate the process of resilience for those abandoned children as far as the emotional support and the tailored guidance is concerned? Because this emotional support is very much needed, sir, because they are abandoned. Because they have to get recovered from those difficulties. Growing under the parents and growing from other people, under other people, the emotional support plays a key role. So in what way we can facilitate the emotional support, and what are the tailored guidelines available to facilitate this process of resilience? Can you please throw some lights on this? Yes, sir. First of all, a small correction. Not all the children are abandoned. இங்கே வந்து பெற்றோர் இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க. They will be from low economic, socio-economic families வந்து இருப்பாங்க. So it doesn't mean that all the children are abandoned. நிறைய குழந்தைகள் they also go to the homes, respective homes for the பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி வரும்போது they also go to their respective homes. ஒரு 30% to 40% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இங்கே ஹோம்லேயே இருப்பாங்க. பிகாஸ் they will not have ஏன்னா பிரிட்ஜு கீழே தங்கியிருப்பாங்க, வாட்டர் பைப்ஸ்குள்ளே இருப்பாங்க, அவங்க வீடே அங்கே தான். ஸோ அதனால we'll also don't encourage them to go to their homes. Their parents will come here. As far as your question is concerned, resilience எப்படி டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, as I already told you, ஹோம்ல எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. எவ்ரி ஹோம் ஹேஸ் கவுன்சிலர். கவர்மெண்ட் ஹோம்ஸ்ல எங்களுக்கு டுகெதர் போத் த ஹோம்ஸ் 8 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்லையும் சைல்ட் லைன்லையும் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இவங்களை வச்சு we will interact with the children, give them the necessary needed counseling or whatever emotional support suggestions required. அது இல்லாமல் இப்போ நீங்கள் உள்ளே வரதுனால உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போதே சொன்னேன், அவேர்னஸ் இந்த குழந்தைங்களுக்கு இல்லை. என்னெல்லாம் என்ன அவேர்னஸ் இல்லைன்னு சொன்னால் வந்து தே ஹேவ் அவேர்னஸ். எதெல்லாம் தேவையோ அதுக்கு நல்ல அவேர்னஸே இருக்குது. எது தேவையோ அதான அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த தேவையான அவேர்னஸ், நீடட் அவேர்னஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 1. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 2 இஸ் தட் please show them the success stories or role models of people who have succeeded in their life among all the odds of life. இந்த மாதிரி டவுன் டு அர்த் சொசைட்டிலேருந்து, நாட் ஓன்லி ஃப்ரம் சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன், இப்போ லோ சோஷியோ எக்கனாமிக் ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்க இருக்காங்க, அண்டர்பிரிவிலேஜ் ஃபேமிலிஸ்லேருந்து இருக்கிறவங்க வந்து சக்ஸஸ் பீப்புள் இருக்காங்க, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, ஆர் அதர் ஆஃபீஸர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரோல் மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது டெஃபினெட்லி they will be admired and their aspirations levels will be increased. Number 2. Number 3 is that எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக தான் ஒர்க் பண்ணுறீங்க. என்ன கேட்டிங்கன்னா, இன்னொரு பிஞ்ச் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் லவ், கேர், கன்சர்ன், ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய 3rd எக்ஸ்பெக்டேஷன். 4th is that please be very patient with my kids. பிகாஸ் மற்ற ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்க்குற மாதிரியோ மற்ற இன்ஸ்டியூஷனில் பார்க்குற மாதிரி அப்படியே ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ்லாம் கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க என் பசங்க. கொஞ்சம் வந்து சேட்டை பண்ணுற பசங்க தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு தாய்மையோட ஒரு நர்சரி ஸ்கூலில் டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எங்கள் குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க சார். அதுக்காக எங்கள் குழந்தைங்க பேடுன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். என்ன சேட்டை நிறைய பண்ணுவாங்க அவ்வளோதான். ஆனால் நான் போய் பேசும்போதெல்லாம் வந்து அப்பா அப்பான்னு ரொம்ப என்ன சொல்கிறது அன்பாக பேசுவாங்க. இட் இஸ் இட்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ் தான், நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம அதட்டி பேசணும்னா அவன் அதட்டுவான். ஏன்னா நான் இப்போவே சொல்லிடுறேன், ப்ரொஃபைல் ஆஃப் த கிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நம்மளையே அப்யூஸ் பண்ணுற கிட்ஸும் இருக்காங்க. ஆல் ஸ்பேர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை திட்டுற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. உனக்கு என்ன, அவன் வேலையை பார்த்துட்டு போ, அப்பா அம்மாவே என்ன கேட்கலன்னு டைரெக்டாக ஆன் டு மை ஃபேஸ் பேசின குழந்தைங்க இருக்கிறாங்க. அண்ட் அப்போ நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு பேசி எல்லாம் பண்ணி இப்போ தேர் சார் சாரிப்பா அப்படி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்களே மாறவும் செய்கிறாங்க. அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து do not take it personally when my kids show some angry or disrespect. பண்ண மாட்டாங்க. If at all, unfortunately, if something happens here and there, please do not consider it. Please do not take it to their heart. அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. அதில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும்போது சொல்லுங்கள். Definitely I will pitch in and help you out.